வெல்கம் டு MSD கிச்சன். இன்றைக்கி நாம் செட்டிநாடு முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், இது பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், தக்காளி ஒரு 4 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு, இது நம்ம தனியாக ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். அடுத்தது தாளிக்கிறதுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது மசாலா ரெடி பண்ணுறதுக்கான பொருள் எடுத்திருக்கேன். இது ஒரு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய், ஒரு பட்டை, ஒரு இலை, 1 ஸ்பூன் தனியா, பட்டை எடுத்திருக்கேன், 3 ஏலக்காய், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் மசாலா பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். அடுத்தது முட்டை வேக வச்சு உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ செட்டிநாடு முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மசாலாலாம் சேர்த்து வறுத்துக்கலாம். ரொம்ப கருகிடாமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி தான் நான் இந்த மசாலாலாம் வறுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இதை தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக தான் அரைச்சிக்க போகிறோம், பவுட்ரு பண்ண போகிறதில்ல. இது கருகிடாமல், தேங்காயும் கருகிடாமல் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்துட்டோம். இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இஞ்சி பூண்டு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2மே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். A few moments later. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா,
நம்ம ஆல்ரெடி மிளகு காஞ்ச மிளகெல்லாம் நிறைய காரம் போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி காரம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மறுபடியும் வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் எக்கை ஆட் பண்ணிக்கலாம். எக்கை இந்த மாதிரி கீறி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் உள்ள இறங்கும். நான் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். ஒரு 5 minutes நல்லா மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். A few moments later. 5 minutes நல்லா கொதிச்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டிநாடு முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்விங் பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம சர்விங் பவுல் சேஞ்ச் பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டான செட்டிநாடு முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், MSD கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.